அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையுள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை புது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது எண்ணற்ற முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் இதுவரை இருந்த தன குடும்ப அதிபதி புதன் இந்த வாரத்தில் மத்தியம பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் வருமானம் சிக்கல் நீங்க இருக்குதுங்க. புத்தி பூர்வமான யோசனைகள் தலை தெடுக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு, வாசல் முதலிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானமும் சற்று அதிகரிக்க இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு குருவும் இணைந்திருக்கிறாரு. எனவே தொழில் வளம் என்பது இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே திட்டமிட்டபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேர இருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் சிறப்பாகவே இருக்குங்க. இதனால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் வெற்றி நடைபெறுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. வாடகை கட்டிடத்தில் இயங்கிய தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல பொருளாதார நிலை உயர்ந்திருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. கிளை தொழில் தொடங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் கிடைக்க இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இட்டு மகிழ இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு நிறைவு தரும் விதத்தில் நல்ல ஊதியம் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடந்து வெற்றி பெற்றதன் விளைவாக பலரும் உங்களுடைய பாராட்ட இருக்காங்க. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய ரிஷபத்தில் சஞ்சரிப்பது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சாதகமாக இருப்பது, மேலதிகாரிகளோட ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பணிகள்ல உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் பொறுப்புகளிலும் வேலை சுமை சக்தியை மீறி இருப்பதால் அடிக்கடி சோர்வும் வசதியும் ஏற்பட இருக்குதுங்க. சில தருணங்கள்ல
வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் மேலோங்குங்க. அத்தகைய தவறான எண்ணங்களை தவிர்ப்பது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவும் அவசியங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது. இருந்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் கடினமாக இருக்குங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க நேரிடுங்க. அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டி வருங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்க இருக்குது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சிகள் தற்போதைக்கு ஒத்தி போடுவது அவசியங்க. சில்லறை வியாபாரிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா எதிர்காலத்தில் வருந்த வேண்டி வரும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஆபத்து வரும் முன் கிரகநிலைகள் உங்களை முன்கூட்டியே எச்சரிக்கும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனுடைய பரிபூரண ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. அதுவரை வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதன் பிறகு கிரகநிலைகள் மாறுவதால் வருமானம் சிறிது குறைந்து விடுங்க. இருப்பதை வைத்து சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் மக்களிடையே செல்வாக்கு குறையாதுங்க. திரைப்படத்துறையினருக்கு முதல் 2 நாட்கள்ல லாபம் அதிகமாக இருக்குங்க. அதற்கு பின்பு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது இருப்பதை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வலம் வந்து கொண்டு இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பின்றி நீடிக்குது. கிரகிப்பு திறன் நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்க இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் பதியுங்க. இந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள்ல உடல் சிறு நலக்குறைவு ஏற்படலாங்க. இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பது, நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பது, தேவையில்லாமல் ஊர் சுற்றுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருப்பது நன்மை தராதுங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால இரவு நேரங்களின் போது வயல் பணிகள்ல எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லாம அண்டை நிலத்தாரோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதன் பிறகு குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு. சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு வேதனை அளிக்குங்க. உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் உடல் நலனை வெகுவாக பாதிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கூடுமான வரையில் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதற்கு உதவுங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் முன்கோபத்தையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது சோலிங்கபுர நரசிம்மரின் தரிசனம் தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல செல்வது அதிக பலன்களை தருங்க. செல்லும் போது தூங்கா விளக்கில் நெய் சேர்க்க மறந்து விட வேண்டாம்.